ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் நமக்கு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை எண்ணெயோடு சேர்த்து நல்லா பெரட்டி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரணும். இப்போது இந்த டைமில் 5 முழு பச்சை மிளகாவை கீரெல்லாம் போடாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து இந்த வெங்காயத்தை கூடவே இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த டைமில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்போவே அரைச்சி பிரியாணியில் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 பெரிய தக்காளியை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நான் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது இந்த அளவுக்கு வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துருக்க மசாலா வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடவே சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணின்னு நான் 3 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸோட அளவு ஒரு 500 கிராம் வரும். இப்போ உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். தண்ணி கொதி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமனை கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதில் பிழிஞ்சு விடலாம். இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு அரிசி உடையாம லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி.